அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிக்கந்தர், லண்டனிலிருந்து. இப்போ ஒரு பதிவு என்னன்னு சொன்னாக்கா, இந்த இப்போ நடைமுறை விஷயங்கள், இந்த இங்கே உள்ள ஒரு செய்தி, லண்டனில் உள்ள ஒரு செய்தி. அது என்னன்னு சொன்னாக்கா, இப்போ நான் இருக்கிற இடம் இந்த ஏரியா பேர் ஸ்லவ், SLOUGH, ஸ்லவ். இந்த ஏரியா பேர். இந்த ஏரியால தான் இவர் அதானியுடைய அந்த கல்யாணம் நடந்ததுல, அந்த கல்யாண விஷயத்துல ரிசப்ஷன் மாதிரி இங்க வைக்க போறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த ஏரியால தான் வச்சு நடத்த போறாங்க. இது பல பெரிய நிறைய வசதி வாய்ப்பு உள்ளவங்க எல்லாம், பெரிய பெரிய ஆக்டர், சினிஃபீல்ட்ல இருக்கவங்க, மற்ற அரசியல்வாதி எல்லாம் இங்க கலந்தக்கூடியவரையா இருக்கிறாங்க போல. அது ஒரு செய்தியா நான் கேள்விப்பட்டேன். இன்னொன்னு அதே இந்த அம்பானி குரூப்ல இந்த ஜியோடைய நெட்வொர்க் இருக்குல்ல, அந்த நெட்வொர்க்ல நேத்து ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ஆஃபர் மாதிரி வந்திருந்தது. அந்த அம்பானியோடைய போட்டோ போட்டு அந்த ஜியோ சிம்பிளம் எல்லாம் வச்சு வந்தது. ஒரு வருஷத்துக்கு 399 ரூபாய், அதாவது 400 ரூபாய்க்கு ₹1 கம்மி. இது ஒரு ஆஃபரு. இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்குது, ½ an hour தான் இருக்குது. அதுக்குள்ள நீங்க பதிவு பண்ணீங்க. அது எப்படி? அந்த 399 ரூபாய் என்ன ஆஃபர்னு சொன்னாக்கா, ஒரு வருஷ டாக் வேல்யூ, அப்புறமா அது டெய்லி 2 GB அந்த இன்டர்நெட் கனெக்ஷனு, இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதுல டைமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஓடிட்டு தான் இருக்குது. நான் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அதை எடுத்து ட்ரை பண்ணேன். அந்த ஃபேஸ்புக்ல இருந்து அந்த இதுல வெப்சைட்டுக்கு போயிட்டு ட்ரை பண்ணும்போது, அந்த ஜிபேல கூகுள் பேல அது அப்ளை பண்ணும்போது, அது மணி டிரான்ஸ்பர் பண்ணும்போது போகல. அதுல நிறைய ஆப்ஷன்லாம் வரும். அதாவது அந்த மற்ற பேங்க் உடையது, இது மற்ற ஏடிஎம், இது அது என்ன சொல்லுவாங்க, 2-3 இது இருக்கு. அந்த இது ஜிபே மாதிரி என்ன ஒரு 2-3 இது இருக்குல்ல, ஆப்ஷன் இருக்குல்ல, போன்பே அது மாதிரி வந்தது. அதெல்லாம் நமக்கு இல்லாம ஜிபே தானே இருக்கு. அதுக்கு கீழே UPI அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. அதுல போன உடனே டக்குன்னு ஜிபேல இருந்து போயிடுச்சுனாக்கா போயிட்டு அது ஃபெயில்னு வந்துடுச்சு. இப்போ இது எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது ஃபெயில்னு வந்துருச்சே அப்படின்னு இன்னொருத்தவங்கிட்ட போய் அதை காமிச்சு அதை கேட்டு தெரிஞ்சவனைக்கு இது ஃபேக்குன்ட்டாங்க. என்ன இது எல்லாமே சிம்பிளா கரெக்டா இருக்குது, எல்லாம் ஜியோங்கிறது கரெக்ட் இருக்கு, அந்த சிம்பிளம்லாம் கரெக்ட் இருக்கு, அதானி போட்டோ வச்சிருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அந்த சிம்பிள்ஸ்ல ஒரு சின்ன ஒரு மைனூட்டா ஒரு சேஞ்ச் இருக்கும். அடுத்தாப்புல அந்த கீழே ஒரு இது இருக்கும். அதாவது ஜியோடைய நெட்வொர்க்கு பத்தி போடாம வேற ஏதாவது போட்டிருக்கோம். அது மைண்ட்ல இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. நல்ல வேலை எனக்கு என்னன்னாக்கா, அந்த மணி டிரான்ஸ்பர் ஃபெயில்டு வந்தது இல்ல, அதுல நான் தப்பிச்சுக்கிட்டேன். இப்ப அதுக்கப்புறம் அவங்க சொல்லும் போதுதான் தெரியுது, இப்ப இந்த நார்த் இந்தியன்ல நார்த்ல பெரும்பாலும் அந்த UPI தான் யூஸ் பண்ணுவாங்களாம். UPI கோடு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அதுதான் அவங்களுக்கு பெரிய ஒரு டார்கெட் மாதிரி. இது இந்த மாதிரி ஒரு மோசடி கும்பல் அது மாதிரி நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி 399 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு டாக்கு வெளியே கொடுக்குறான்னாக்கா இந்நேரம் விளம்பரம் வராம இருந்திருக்கும். அதேதோ நைட்டு நம்ம பார்க்கும்போது இருந்தவொடனே சரி அதை நம்பிட்டோம். அதனால நான் மக்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி பார்த்து யாரும் ஏமாற வேணாம், பொறுமையா இருந்து பார்த்துட்டு நம்ம செய்யறதா நல்லது. ஏன்னு சொன்னாக்கா, இது ஒரு ஆஃபரு, ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. நானே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போ வட்டி இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல நீங்க எவ்வளவு வேணாலும் நகையை வச்சுட்டு பணம் வாங்கிக்கலாம் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர், இப்ப என்னுடைய ரிலேட்டிவ்லயே ஒருத்தர் ஏமாந்துருக்குறாங்க நகையை வச்சு. நம்ம யோசிக்கணுமா இல்லையா?
இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுக்குறான்னு சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம வாங்க போறது இல்லை, நம்ம நிலைப்பாடு அதுதான். இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதை நம்ம ஒதுங்கிடுவோம். இப்போ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயம், ஒரு குடும்ப விஷயத்துல ஏதாவது ஒன்று பெரிய சூழ்நிலை விஷயமா வந்து பணம் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது இதை விளம்பரத்தை பார்த்தோன்னே ரூபி ஜுவலர்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது சென்னையில் நடந்தது தான். அதுல ஏமாந்தவங்க நிறைய பேர். அதாவது நகையை வந்து 10 சவரம் 5 சவரம், அது நான் என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னாக்கா, அப்படி போறதை விட வந்து நீங்க வித்துடலாம். நகையை வித்துட்டு திருப்பி காசு வரும்போது நகை வாங்கிக்கலாமே. அவன் வந்து சும்மா கொடுக்குறான்னாக்கா, எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாம பணம் கொடுக்குறான்னு சொல்றான்னாக்கா, அது ஏதோ உள் விவகாரம் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு தான் நம்ம கருதணும். அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஆஃபரு, இந்த மாதிரி அது நம்ம ஃப்ரீயா வந்து நம்ம வட்டி இல்லாத கடன், அந்த கடன் இந்த கடன் சொல்றாங்கல்ல, இதை நம்ம வந்து மக்கள் வந்து தயவு செய்து தெளிவா அது வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசனை பண்ணி அதை வந்து செய்யணும், அந்த காரியத்தை ஈடுபடணும். அது எத்தனையோ இப்போ இந்த ரூபி ஜுவல்லர்ஸ் எத்தனையோ எவ்வளோ 500 கோடி வரைக்கும் போட்டு போயிட்டான். அது கடைசியில் வந்து கோர்ட்ல போயிட்டு என்கிட்ட 12 கோடி தான் இருக்கு, எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு அவனுக்கு வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து அவனுக்கு வந்து 2 எஸ்கார்டும் கொடுத்து விட்டுருக்குறாங்க. அப்ப பாருங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இவனுக்கு வந்து நம்ம வரி பணத்துல அவனுக்கு பாதுகாப்பு வேற. அவன் சும்மா ஒரு பேருக்கு வந்து அந்த 12 கோடியை கணக்கு காமிச்சிட்டு 12 கோடி, ஏன்னா அவன் பேர்ல இருக்கிறத மட்டும் அது டிரான்ஸ்ஃபர் ஒரு 12 கோடி வரைக்கும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் வந்து அவங்க சொந்த பந்தங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது நிறைய பேருக்கு வந்து அது தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அதனால மக்கள் வந்து நீங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் சும்மா ஓசில கிடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது இல்லையா. ஓசில பெனாயில் கிடைக்கும் நம்ம குடிக்க முடியுமா? அது மாதிரிதான் ஓசில ஒருத்தன் கொடுக்குறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம கருதணும். அதை வந்து நம்ம தெளிவா இருக்கணும். அதனால வந்து நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் உஷாரா இருந்து செயல்படுறது நல்லதுன்னு நான் சொல்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.